திரு ஷியாம், இப்போ நாளைக்கு முதலமைச்சருடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு போர்டு வச்சதுலேருந்து பேட்ச் குத்துனதுலேருந்து அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கொடுத்தா 2 சட்ட விளக்கம் மட்டும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிருங்க திரு ஷியாம். அதாவது பெர்பச்சுவல் மைனர்னா என்ன அப்படின்னா, எப்போதுமே மைனரா இருக்கிறவர். அது சிவில் சொத்துரிமைங்க. இப்போ உதாரணமா ராம ஜென்ம பூமி இஷ்யூ அந்த பேசிஸ்ல தான் டிசைட் ஆச்சு. ஆனா பக்தர்கள் காணிக்கையா கொடுக்கிற பொருள் சிவில் உரிமை கீழே வராது. அது கிட்டத்தட்ட ஒரு அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். அப்போ வக்ஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மசூதி, மதரசா, கல்லறை, அனாதை இல்லம், கல்வி நிறுவனம், ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்கள், இது எதுக்காக வேணாலும் நம்ம வக்ஃப் கொடுக்கலாம். நான் முஸ்லீம் கூட கொடுக்கலாம். இப்போ வக்ஃப் நிதியை எடுத்து செலவு பண்ணாங்க. நானே ஒரு வக்ஃப் ஸ்கூல்ல தாங்க 8th வரைக்கும் படித்தேன். அந்த உதாரணம் இதுக்கு பொருந்தாது. நந்தகுமார் அதை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, பெர்பச்சுவல் மைனருங்கிறதும் அது டோட்டலாகவே வேற. ஒரு இப்போ உதாரணமாக நமக்கு ராம ஜென்ம பூமி இஷ்யூ எப்படி டிசைட் ஆச்சு? அது காலங்காலமாக ராமருக்கு சொந்தம். அவர் பேபி ராம். ஏன்னா அந்த வழக்கு போட்ட ஒரு பிரதான வாதியோட நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பெர்பச்சுவல் மைனர் தான் பாயிண்ட். இப்போ ஒரு பக்தர்கள் காணிக்கை தராங்க. அதை பக்தர்கள் நன்மைக்காக பயன்படுத்தப்படுது. நீங்க திருச்செந்தூர் வந்தீங்கன்னா எத்தனையோ திருமண மண்டபங்கள் ரொம்ப குறைந்த விலையில, சகாய விலையில கிடைக்குது. திருப்பதிக்கு போனீங்கன்னாலும் சகாய விலையில கிடைக்குங்க. அவங்க திருச்செந்தூர்ல கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்குவாங்க. திருச்செந்தூர் கோயில் சார்பாக நடத்தப்படுகிற திருமண மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. இதுல எந்த தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. அதற்கு பிறகு இந்த அவகாசம் கொடுத்தல் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கவே முடியாதுங்கிறதா என் கருத்து. என்ன காரணம்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவோன்னு சொல்லித்தான் அந்த கட்சி தயார் ஆகுது. 2 வருஷம் தான் ஆனாலும் 2 வருஷமாவும் அவங்க ஆட்சிக்கு வருவோன்னு தானே தயாரா இருப்பாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன செய்யணுங்கிறதா எதிர்பார்ப்பு. பல நேரங்களில் விஜய் அவர்களே ஆட்சிக்கு வந்த மறு நிமிடம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லங்க, உடனே எல்லாம் 1967 உதாரணத்துக்கு போறாங்கல்ல. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணாவுக்கு 6 மாசம் நம்ம நேரம் கொடுப்போம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியா நீட்சியா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த 6 மாசத்தை சொல்றாங்க. இதை பேசணுங்க. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் அப்படி கொடுத்தாரு. ஆனா இப்போ இந்த காலம் உடனடியா இது ஃபாஸ்ட் ஃபுட் யுகம், உடனடியா கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது போக தாவேகா வரும்போதே நாங்க இதெல்லாம் செய்வோம், ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே சொல்லியிருக்காரு. விஜய சொல்லியிருக்காரு. பஸ் பயணம்னு எடுத்தீங்கன்னா மறு நிமிடமே நீங்க சென்னையில் ஏறி கன்னியாகுமரியில் இறங்கலாம் தான் அவர் சொன்னாரு. 6 மாசம் டைம் எல்லாம் இதுல கொடுக்கவே முடியாதுங்க. இம்பாசிபிள் ஆக்சுவலா. காரணம் அவங்க தயாராக இருந்திருக்கணும். அப்ப ஆட்சிக்கு வருவோம்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அவங்க தயாராக இருந்திருக்க வேண்டியது அவங்க கடமை தானே. அது போக சட்டமன்றம் எப்போதுமே ஒரு துதிப்பாட வேண்டிய இடம் கிடையாது. முதலமைச்சர் ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லணும்னு சொன்னார் இல்லைங்களா, நம்ம பாவலன் அவர்களும் எதை அவர்களும். அது ரொம்ப கரெக்ட். என்ன காரணம்னா, பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அது நிறைய அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரோட பேச்சுல இருந்து உடனுக்குடன் அவங்களால குறிப்புகளை அவங்க நினைவுல இருந்தே எடுத்து கொடுக்க முடியும். முதலமைச்சருக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவங்க பின்னாடி இருந்து பாஸ் பண்ணுவாங்க. நீ நிறைய நேரம் பார்க்கலாம். கலைஞர் பேசும்போதும் துண்டுச்சிட்டு பாஸ் ஆகும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாஸ் ஆகும். அதை வைத்து உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்களே உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. அது எதிர்பார்ப்பு. ஸ்பான்டானிட்டிங்கிறது எதிர்பார்ப்பு. நாளைக்கு நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, நாளைக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பதில் உரை என்பது அது தயாரிப்பாகத்தான் கருதப்படுமே தவிர ஸ்பான்டேனியஸா கருதப்படாது. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே.